ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதா நம்மளுடைய ஷோ. அண்ட் அதே போல இந்த வீக் படங்கள் நிறையவே ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் வட்டார வழக்கு. மதுரா டாக்கீஸ் தயாரிப்புல கண்ணுசாமி ராமச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல இசைஞானி இளையராஜாவுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வட்டார வழக்கு. வட்டார வழக்கு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சந்தோஷ் நம்பிராஜன் அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரவீனா ரவி, அதுக்கப்புறமா ஆடுகளம்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்ச விசித்ரன் அவர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் சத்யா, இந்த மாதிரி பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், படத்தினுடைய டிஓபி வந்து 2 பேரு, ஒன்று டோனிச்சன் மற்றும் சுரேஷ் மணியன், படத்தினுடைய எடிட்டர் வெங்கட்ராஜன் அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். படத்தினுடைய டைரக்டர் உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வட்டார வழக்கு படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் அது வந்து கொலை வரைக்கும் வந்து போகுது. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போகக்கூடியவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத காட்டியிருக்கக்கூடிய படம் தான் இந்த வட்டார வழக்கு. ஸோ முதல்ல படத்தினுடைய டைரக்டர் அண்ட் ரைட்டர் எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கலாக வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து வட்டார வழக்குன்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஊருக்காரவங்களே நடிச்சிருக்கிறாங்கன்ற விதமாக தான் அவங்களுடைய கெஸ்டர், அதாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த காஸ்டிங், அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுடைய நடிப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரியே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து முதல்ல பாராட்டு தெரிவிச்சிடணும். அண்ட் இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இங்கெல்லாம் சொல்லுவோம், சிட்டிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுலாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்துருவங்க அண்ட் அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதனால ஒருத்தவங்களை வந்து கொன்னுடுறாங்க. ஊர்க்காரவங்க சேர்ந்து, முக்கியமாக அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த குரூப்லாம் சேர்ந்து கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த பையனுடைய அம்மா பொண்டாட்டின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்கிற படலத்தில் இறங்குறாங்க. அண்ட் இறங்கும் போது அவங்க என்னெல்லாம் நடக்குது, யார் யாரெல்லாம் அவங்க கொலை பண்ணுறாங்க, அண்ட் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இவங்க பழி வாங்கணும்னு நினச்ச அவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள பொணமாக கிடக்குறாங்க. அண்ட் இவங்களை யார் கொன்னாங்க, அண்ட் இதுக்கும் வேற யாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, இதுக்கப்புறமா இந்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள். முக்கியமாக இந்த படத்தினுடைய இன்டர்வல் பிளாக் ரொம்பவே அமேசிங்காக கொடுத்துருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர். அண்ட் படத்தில் முக்கியமாக ஒவ்வொரு பெண்களுக்கும், பெண் கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரவீனா ரவி அவர்கள், இவ்வளவு நாள் நம்ம பார்த்த ஒரு ரவீனா ரவியா இந்த படத்தில் நம்ம பார்க்குறோன்ற விதமாக மரத்து மேலே ஏறுறதா இருக்கட்டும், மரத்து மேலேருந்து ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், அதில் வந்து கயிறு ரோப் எதுவுமே இல்லாமல் அவங்க நிற்கிறாங்க. அங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளாக், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்சியில் வந்து பார்க்கும்போது மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு டயலாக்கே இல்லைன்னா கூட இவங்களுடைய பாடி லாங்குவேஜில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரியது தாங்க. இது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக டைரக்டரை தான் போய் சேரணும். அண்ட் அதை விட முக்கியமாக படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் தான் வந்து சந்தோஷ் நம்பிராஜன். அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப பிரபலமாக யாருமே இல்லாமல் யதார்த்தமாக நம்மளுக்கு யாருன்னே முகம் தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்ததுனால இந்த கேரக்டரோட நம்மளால கரெக்டாக ஒட்டி பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா வட்டார வழக்கு அப்படின்றது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அண்ட் அங்கே அவங்க எப்படி வந்து பாவனங்கள், அதாவது பாடி லாங்குவேஜ் இருக்கும், அது அவ்வளவு ஆப்டாக அப்படியே கொடுத்துருக்கிறாரு இந்த சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள். அண்ட் மொத்தத்தில் நம்ம பார்க்குறது தமிழ் படம் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியாத அளவுக்கு தான் அந்த அளவுக்கு அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்பவே ஆப்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அங்கங்கே நிறைய கெட்ட வார்த்தைகள் வருது. அதை எப்படி வந்து சென்சார் போர்டு விட்டாங்கன்னு தான் தெரியல. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல உண்மையான கோபத்தினால என்ன மாதிரி பேசுவாங்கன்றதெல்லாம் அவ்வளவு தத்ரூபமாக அப்படியே ஒவ்வொரு காட்சியும் வந்துட்டு படம் பிடிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில்
ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கு பழி வாங்கணும்னு நடக்கக்கூடிய குடும்பத்தினர் எப்படி சாவுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அண்ட் ஒவ்வொருத்தரும் இந்த படத்துல அதிகப்படியான வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் அழகா கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தினுடைய டைரக்டர். முக்கியமா இந்த படத்தினுடைய காட்சிகள் ஒவ்வொன்றையும் வந்து அவ்வளவு எக்ஸாக்டா அந்த ரஸ்டிக் லுக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் 2 பேருமே. அந்த டோனா இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய காட்சிப்படுத்துற விதமா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ரியலா அந்த ஊர்ல நம்ம இருந்து பார்க்குற விதமாவே தெரியுது. படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்பவே கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து கதைக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு உயிரை கொடுத்து நம்ம எல்லாரையும் ரொம்ப அதிகமா எமோட் ஆக வைக்கிறாரு நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருடைய பிஜிஎம்மா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாட்ச் தாங்க சொல்லி ஆகணும். அண்ட் எஸ், படத்தினுடைய டைரக்டர் கண்ணுசாமி அவர்களுக்கு இன்னும் கூடுதலான பாராட்டு கொடுத்தே ஆகணும். மொத்தத்துல இந்த வட்டார வழக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ரஸ்டிக்கான ஒரு படத்தை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.